கர்த்தருடைய பரிசுநாமத்துக்கு ஸ்தோத்திரம். நம்ம சர்வ வல்லமையுள்ள தேவனுக்கு ஒரு மிகவும் கடினமான காரியம் ஒண்ணு இருக்குங்க. நம்ம தேவன் சொன்னா ஆகும், கட்டளையிட நிற்கும். ஆனா ஒரே ஒரு காரியம் அவருக்கு மிகவும் கடினமான காரியம். அந்த காரியம் என்னன்னா, நம்ம இருதயத்த தேவனுக்கு பிரியமாய் மாற்றுகிறது. கடவுள்ட்ட நம்ம கேட்டோம்னு வச்சுக்கங்களேன், "கடவுளே எனக்கு இந்த ஆசீர்வாதத்த குடுங்க" அப்படின்னா, கடவுள் நமக்கு கொடுக்கணும்னு நெனச்சாருன்னு வச்சுக்கங்களேன், அது ஒரு செகண்ட்ல குடுத்துருவார். என்ன ஆசீர்வாதம்னாலும் சரி, ஆவிக்குரிய ஆசீர்வாதம்னாலும் சரி, இந்த உலகத்தின் ஆசீர்வாதம்னாலும் சரி. ஆனா, அவருக்கு மிகவும் கடினமான காரியம் என்னன்னா, நம்ம இருதயத்த தேவனுக்கு பிரியமான ஒரு இருதயமா மாற்றுறது. அது ஏன் அவர்னால மாற்ற முடியாதுன்னா, அந்த சாய்ஸ கடவுள் நம்மகிட்ட குடுத்துருக்காரு. அப்படி இல்லன்னா, நம்ம ரோபோ மாரி மாறிருவோம். இல்ல கடவுள் "இல்ல நீ இப்படிதான் ஃபாலோ பண்ணணும்" அப்படின்னு சொல்லி நம்மள ஒரு புரோகிராம் பண்ணி, ஒரு ரோபோ மாரி ஆக்கிட்டாருன்னா, நம்ம ஒரு ரோபோ ஆயிருவோம். நமக்கு ஒரு சுய சித்தம் இருக்காது. ஆட்டோமேட்டிக்கா எந்திரிப்போம், கடவுள தொழுவோம். ஆனா, அந்த சுய சித்தத்துல இருக்கும்போது, நம்ம தேவனை தேடுகிறோம் இல்லைங்களா? அப்பதான் என்னன்னா, தேவன் அதுல பிரியப்படுறார். ஸோ, அதனால கடவுள் என்ன விரும்புறார்ன்னா, என் பிள்ளை சுயமா அவன் இருதயத்த எனக்கு பிரியமாய் மாறி, அவன் என்ன தேடணும்னு நெனைக்கிறார். ஆனா, நம்ம அத விட்டுக் குடுக்க மாட்டேங்கிறோம். ஏன்னா, நம்ம இருதயம் ரொம்ப மிகவும் அழுக்கானதுங்க. இல்ல வசனம் அப்படிதான் சொல்லுது. நீங்க எரேமியா 17:9 அந்த இருதயம் எப்படிப்பட்டதுன்னு சொல்லி எரேமியா சொல்றாரு. அந்த வசனத்த நான் வாசிக்கிறேன். எல்லாவற்றை பார்க்கிலும் இருதயமே திருக்குள்ளதும், மகா கேடுள்ளதுமாய் இருக்கிறது. அது அறியத்தக்கவன் யார்? கடவுள் என்ன சொல்றாரு? எரேமியா மூலியமாக இருதயம் அவ்ளோ கேடுள்ளதா இருக்குதாம். கடவுள் ஆதியிலிருந்து ஆதாம், ஏவாள் காலத்திலிருந்தே கடவுள் என்ன பண்றாரு? அந்த இருதயத்த மாத்துறதுக்காக தான் கஷ்டப்படுறார்ல. அதற்காக தான் இயேசு கிறிஸ்து இந்த உலகத்துல கொடுத்தார். இயேசு கிறிஸ்து வந்ததுக்கு அப்புறமாவது இயேசு கிறிஸ்துவை பார்த்து அவங்க இருதயம் கடினப்படாம தேவனுக்கு பிரியமாய் மாறுதான்னு சொல்லி மிகவும் ட்ரை பண்றாரு. இன்னைக்கும் ட்ரை பண்ணி கொண்டிருக்காரு. ஆனா நம்ம தான் விட்டுக் கொடுக்க மாட்டேங்கிறோம். எப்படி சொல்றீங்க அந்த இருதயம் அப்படி மகா கேடுள்ளதுன்னு சொல்லி நீங்க கேட்டீங்கன்னா, ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம எடுத்துக்கலாம். நமக்கு ஒரு பிடிக்காத ஒரு மனுஷனையோ, ஒரு மனுஷியோ உங்க கண் முன்னாடி வச்சுக்கங்க. அவங்கள பத்தி ஒரு 10 வரி நீங்க எழுதி பாருங்களேன். நம்ம என்ன மாரி வார்த்தைகள் எழுதுறோம்? அதாவது அப்பதான் தெரியும் நம்ம உண்மையான முகம் என்னன்னு. நம்ம வேதம் வாசிக்கிறோம், தியானிக்கிறோம், ஊழியம் செய்றோம், காணிக்கை கொடுக்கிறோம், சர்ச்ல எல்லா வேலையும் செய்றோம். ஆனா, நமக்கு ஒரு பிடிக்காதவங்கள பத்தி ஒரு 10 வரி எழுத சொன்னா என்ன மாரி ஒரு வரிகள் எழுதுறோம்? இல்ல, அவங்க நாசமா போட்டும், அவங்க விளங்காம போட்டும், என்ன இப்படி சொன்னாங்கல்ல, அவங்க கடவுள் அவங்கள சபிப்பாரு. இந்த மாரி ஒரு வார்த்தைகள் நம்ம என்ன பண்றோம்? அவங்கள குறித்து எழுதுறோம். கடவுள் அத தான் மாத்தணும்னு நெனைக்கிறார். உன் இருதயம் இவ்ளோ அசிங்கமா இருக்கு. நான் உனக்கு வசனம் குடுத்துருக்கேன் இல்லையா? உன்ன சபிக்கிறவங்கள நீ ஆசீர்வதி. நீ அவங்களுக்காக ஜெபம் பண்ணுன்னு சொன்னனே! நீ ஜெபம் பண்ணாம நீ என்ன பண்ணிட்டு இருக்க? உன் இருதயத்துல இருக்கிற கேடுள்ள காரியங்கள நீ மாற்றாம இருக்க. அந்த இருதயங்கிறது தான் பொக்கிஷம். நீங்க லூக்கால நீங்க வாசிச்சீங்கன்னா, லூக்கா 6:45 அந்த வசனத்த நான் வாசிக்கிறேன். நல்ல மனுஷன் தன் இருதயமாகிய நல்ல பொக்கிஷத்திலிருந்து நல்லதை எடுத்து காட்டுகிறான்.